வணக்கம். தேசிய தினம் 2026. இதை ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு போக முடியாது. சரித்திரமாக மாறிப்போன தலைவர்கள், வரலாறாக மாறிப்போன வாழ்க்கை பயணங்கள், கம்போங் என்ற ஒற்றை இடத்தில் ஆரம்பித்து இன்று பிரம்மாண்ட கட்டடங்களுக்குள் வரலாற்று காவியமாய் எழும்பி நிற்கும் சிங்கப்பூரை பற்றி பேசுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் செய்தியாளர்களின் பார்வையில் சிங்கப்பூருடைய தேசிய தினம் கடந்து வந்திருக்கிற பாதை, அனைவரும் ஒரே இடத்தில் கூடி சிங்கப்பூரின் வெற்றியை கொண்டாடி மகிழும் அந்த உன்னத தருணத்தை பற்றி தான் உங்கள் மத்தியில் கூட இன்றைக்கு நாங்கள் பேசவிருக்கிறோம். 3 தலைமுறை செய்தியாளர்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறோம். நம்ம மத்தியில் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க தமிழ் முரசின் இணை ஆசிரியர், மூத்த செய்தியாளர் திரு பழனிசாமி அவர்கள். 4 பிரதமர்களையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இப்போ எப்படி இருக்கு? தேசிய தினம் அப்படின்னு சொன்னாலே நாட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்து மக்கள் எல்லாம் பலவித கஷ்டங்களை அனுபவித்து, ஜப்பானியர் ஆட்சி காலத்திலையும் சரி, அதற்கு முன்பு இருந்தும் சரி, ஏழ்மையிலேயே இருந்து ஒரு நவீன சிங்கப்பூர் 1965க்கு பிறகு ஒரு சுதந்திர நாடாக தேசிய தினத்தை கொண்டாடும் பொழுது அனைவரது முகத்திலும் உற்சாகம், களிப்பு, ஒரு பெருமிதம் எல்லாமே பார்க்க முடியும். அன்றைக்கு வந்து பொது விடுமுறையினால யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த அணிவகுப்பை பார்க்கணுங்கிற ஒரே இதுதான். ஏன்னா சிங்கப்பூரோட இராணுவ பலம், வீரர்கள் அணிவகுத்து செல்வது, இராணுவ வாகனங்கள் அவங்கள கடந்து செல்றது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. எல்லாரும் பிள்ளை குட்டிகளோட வந்து சாலையில் நின்றுருவாங்க. ஏன்னா அப்போ சாலையை கடந்து அணிவகுப்பு செல்லும். அது கால ஓட்டத்தில் மாறி மாறி அப்புறம் ஒரு தனிப்பட்ட இடத்துல செஞ்சாங்க. இப்போ தேசிய விளையாட்டு அரங்கம், அதுக்கு பிறகு மரினாவை மிதக்கும் மேடை, இப்படி வளர்ச்சி கண்டு இப்போ வந்து தேசிய தினம்ங்கிறது ஒரு பிரம்மாண்ட, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்ட நிலையை அடைந்திருக்கிறது. மூத்த தலைமுறை செய்தியாளர் பார்த்துட்டோம் இல்லையா? 3 தலைமுறை சொல்லும்போது அதுக்கு நாங்கள் நியாயம் செய்யறதுக்காக தற்போதைய இக்கால செய்தியாளர் கீர்த்திகா நம்மோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற அதே கேள்வி உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சின்ன பையனா அப்படி சாலையோரம் அந்த அணிவகுப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க தானே? எப்படி இருந்தது அது? வந்து அப்பயும் வந்து தொலைக்காட்சியில் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. நேரடியாக நாங்கள் போகலை. முதல் தேசிய தின அணிவகுப்பு பாடங்களை நடந்துச்சு. கொட்டும் மழை, அடிச்சு ஊத்துது மழை. இருந்தாலும் அந்த வீரர்கள்லாம் அந்த திடலில் அப்படியே நின்னாங்க. அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டு நின்னாங்க. அப்போதைய அதிபர் திரு யூசுப் இஷாக் நேரடியாக வந்து காரில் இறங்கி அவருக்கு கொடை பிடிச்சிட்டு போய் நின்னார். அவரும் மழையில் நனைஞ்சி மரியாதை காவலணியை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு அவர் போய் உக்காந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுடுச்சு. அந்த முதல் தேசிய தினமே நம்ம எல்லாரையும் அந்த கஷ்டத்திலேருந்து கழுவின மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு அப்போ வந்து ஏற்பட்டது. அப்போ அந்த உணர்வை நான் அனுபவிக்க முடியல. ஏன்னா அப்போ எனக்கு அறியாத வயசு, இருந்தாலும் நான் பார்த்தேன். அந்த ஒரு பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பு. மழையிலையும் அப்படி மழைப்பில் எல்லாம் ஓடுவாங்க, அங்கேயே நின்று அமைச்சர்கள்லேருந்து அதிபர்லேருந்து எல்லாரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த நாட்டு பட்டுறுதியை எடுக்கும் பொழுது ரொம்ப பிரமாதம். சொல்ல வார்த்தையே இல்லைல்ல. ஸோ இந்த டைமில் எனக்கு கீர்த்தி கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. கீர்த்தி, அம்மா அப்பா கூட கையை பிடிச்சிட்டு போயிட்டு என்டிபி பார்த்ததுக்கும் இப்போ செய்தியாளராக நீங்கள் கவர் பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்குது? சின்ன பிள்ளையில வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி தான் நேரடி ஒளிபரப்பு, அதாவது தொலைக்காட்சியில் வந்து இருக்கிற எல்லா சேனல்லையும் வந்து அவங்க வந்து தேசிய தினத்தை நேரடியாக வந்து ஒளிபரப்புவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து நுழைவுச்சீட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படி கிடைக்கிறது கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோவா நம்மளுக்கு தெரியலை. நிறைய மக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சிகளை தான் வந்து நேரடி ஒளிபரப்பை பார்த்து தேசிய தின அணிவகுப்பு எப்படி போகுது அப்படின்னு தான் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம். இப்போ பல ஆண்டுகள் தாண்டி ஒரு செய்தியாளராக வந்து முதல் முறையாக நான் வந்து நேரடியாக நான் பார்த்தது வந்து ஒரு ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கிற ஒரு தருணம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம தொலைக்காட்சியில் இவ்வளோ ஆண்டுகள் பார்த்த அந்த பரேட், அந்த ஃப்ளை பாஸ், அந்த சிகப்பு சிங்கங்கள் இறங்குறது எல்லாமே வந்து இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்குறது வந்து அது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இவங்க கொடின்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து வானத்துலேருந்து கொடி வந்து லகுவாக அப்படியே கீழே கொண்டு வராங்க. நிறைய அது வந்து எல்லாமே எளிமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நிறைய உதவிகள் இருக்குது, டெக்னாலஜி நிறைய உதவிக்கரம் நீட்டுது. பட் அப்போ கேள்விப்பட்டிருக்கோமே, அப்போ அந்த கொடியெல்லாம் எப்படி தூக்கிட்டு வருவாங்க? கொடி என்று இப்போ சொல்லும் பொழுது கொடி பவனி வந்து அந்த காலத்தில் வந்து இல்லை.
அது படிப்படியாக தான் முன்னுக்கு வந்தது. ஒரு 15-20 ஆண்டு காலமாக இந்த நடைமுறையை பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது நாட்டுக்கொடி, பிரம்மாண்ட நாட்டுக்கொடியை ஹெலிகாப்டர் வந்து அதை கொண்டு பவனி வரும்பொழுது அந்த கொடியை கூட பாதுகாக்கிற அளவுக்கு 2 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் பின்னாலேயே வரும். கொடிக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. அந்த அளவுக்கு தேசிய கொடியை இதயமாக நினச்சி அந்த கொடியை வந்து பவனி வரும்பொழுது அந்த சமயத்தில் தான் தேசிய கீதம் பாடப்படும். ஸோ அனைவரும் எழுந்து நின்று பழைய நினைவுகளை முன்னுக்கு கொண்டு வந்து அந்த தேசிய கீதத்தை பாடும் பொழுது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் மெய்சில் இருக்கும் அந்த ஒரு தருணம். இதை சொல்லும் போதே நான் பழனி சாரை கிட்ட இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், அவருடைய கண்ணு அப்படியே கலங்கிருச்சு. ஐ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். சிங்கப்பூர் நம்மளுக்கு கொடுத்தது என்ன, ஒரு தேசமாக சிங்கப்பூர் தொட்டு இருக்கிற உச்சம் வந்து ஒரு நாளில் வந்தது கிடையாது, பல பேருடைய உழைப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்வையாளர்களாக சொல்லிட்டோம், பட் செய்தியாளர்களாக நான் உங்ககிட்ட ஒரு சிலது கேட்க விரும்பணும். பழனி சார், நீங்கள் என்டிபிலாம் கவர் பண்ணியிருக்கீங்க தானே, அங்கேருந்து செய்தி டைப் பண்ணி அனுப்பணும். முதல்ல வந்து அப்போ இந்த அளவுக்கு 4G 5G எல்லாம் இல்லை. அந்த நியூஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னெல்லாம் பண்ணுவீங்க? 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து தேசிய தின முன்னோட்ட நிகழ்ச்சிக்கு போவோம். அதிலே வந்து முன்னோட்ட நிகழ்ச்சி வந்து தேசிய தினத்தன்று நடக்கிற அதே நிகழ்வு ஒரு 90 விழுக்காடு அப்படியே தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த நிகழ்வு அதில் மாற்றமாக வர வேண்டியது யார், முன்னோட்டத்தில் வந்து ஒரு போலி பிரதமர் வருவார், உண்மையான பிரதமர் இல்லை, இராணுவ அதிகாரி யாரோ ஒருத்தர் வருவார். அதே மாதிரி அதிபருக்கு பதிலாக நாடாளுமன்ற நாயகர் வருவார். ஸோ இது 2 தான் மாற்றம். மற்றது எல்லாம் உண்மையான நாளில் உண்மையானவங்க வந்து இறங்குவாங்க. ஸோ அந்த செய்தியை வந்து நம்ம முன்னாடியே எழுதிடுவோம், எல்லாம் எழுதி தயாராக வச்சுக்குவோம். ஏன்னா கடைசி நாளில் கூட ஏதாவது ஒன்று நடக்கலாம். அந்த மாதிரி நடந்துச்சு, அந்த நேரத்தில் மட்டும் அந்த நிகழ்வை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். ஏன்னா ஒரே நாளில் நம்ம வந்து 5:30 மணிக்கு அங்கே போகிறோம், அதுலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எழுதவே முடியாது. முன்னாடியே நம்ம எழுதி வச்சுக்கணும், இந்த பகுதிகளை எழுதி வச்சுக்குவோம். பத்திரிக்கைன்னு பார்த்தா நமது முன்பக்க படம் என்னன்னா வானவேடிக்கை. இப்போ தேசிய விளையாட்டரங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பிறந்த நாள் கேக்குக்கு நடுவில் மெழுகுவர்த்தி ஒளி கற்றைகளால் வர்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அவ்வளவு வான வேடிக்கை. அதுதான் முதல் பக்க செய்தி. எல்லாரும் அதை தான் பார்ப்பாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் மாறும், ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா காட்சிகள் மாற மாற நமது செய்தி கொடுக்குற முறையும் மாறும். செய்தி கொடுக்குற முறை மாறணும்னா எனக்கு உங்கள் மேலே ஒரு இறக்கம் வருது கீர்த்தி. ஏன்னா அப்போ வந்து ஒரு செய்தி கொடுத்தா போதும், இப்போ அந்த செய்தியை வந்து நீங்கள் லைவ் பிளாக்ல ஃபீட் பண்ணணும், படம் கொடுக்கணும், சில டைம் ஆடணும், சில டைம் அதை நடிச்சு காட்டணும். சொல்லுங்க மேடம். கண்டிப்பா. எப்படி? அதாவது சார் இந்த டைம்ல வந்து நம்ம முன்னோட்ட நிகழ்ச்சி அதே தான் நம்ம செய்வோம். முன்னோட்ட நிகழ்ச்சிகளுக்கு நம்ம சென்று பார்த்து அங்க இருக்கிற அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்து எழுதி சரி பார்த்து அந்த நாள் அன்னைக்கு வந்து திருப்பி க்ராஸ் செக் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு இப்போ வந்து சமூக ஊடகம் அப்படின்னு ஒரு தளம் இருக்குது. இந்த தளத்தில் வந்து காணொளிகள், படங்கள், அதாவது பரேடில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது, யார் யாரெல்லாம் வராங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன கேட்கலாம், அவங்க என்னென்ன பதில்கள் தராங்க, இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாளராக நம்ம ஒரு பங்குன்னு நம்ம சொல்லணும். இதுதான் சவால், பட் இதுதான் அதோடைய ஸ்பெஷலும் இல்லையா? எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க கீர்த்தி? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பணியாற்றணும்? சென்ற ஆண்டு நான் வந்து மெரினா பே ப்ரொமோன்ட்ரியில் வந்து தேசிய தின அணிவகுப்பை நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வளாகத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தேசிய தின அணிவகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கிறத மக்கள் எல்லாரும் கூடி பார்த்தாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த கன் சல்யூட் நம்மளை நோக்கி தான் அவங்க வந்து சென்றாங்க. அங்கே வந்து வான வேடிக்கைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே தான் ரொம்ப தெளிவாக நம்மளாம் பார்த்தோம். அங்கே இருக்கிற அந்த உணர்வு வந்து நம்ம தேசத்தை கொண்டாடுறதுக்கு வந்து அவங்க ஒன்று கூடியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் அதே உணர்வு தான் இருக்கும். சரி, இதை கொண்டு போய் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு செய்தியாளராக ஒரு கதையை நம்ம உருவாக்கலாம், அந்த உணர்வை வந்து எப்படி வந்து வராத மக்களுக்கு நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்மளுடைய கடமை. அது வந்து ஒரு சவால் தான். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் வந்து நம்ம வந்து கதையை வந்து நம்ம ஒழுங்காக எழுதணும். அவங்கவுங்க லைக் நிறைய முக்கியமான பிரமுகர்களை வந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய பேர்களை நம்ம வந்து சரியாக நம்ம சரி பார்த்து நம்ம எழுதணும், பேசணும், கேமரா முன்னுக்கு நம்ம வந்து பேசணும், படங்கள் சரியாக எடுக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு கடமை. அந்த தேசப்பற்றுங்கிற அந்த உணர்ச்சி
அதெல்லாம் வந்து இருக்கிறனால தான் அந்த கதையை நம்ம வந்து முன் எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது சொல்லும்போது ஐ திங்க் உங்க 2 பேருக்கு எனக்கு ஒரு குவிக் கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் ஒன்று தான். தேசிய தினம் சொன்ன உடனே உங்களால மறக்க முடியாத மெமரி என்ன சார்? தேசிய தினம்னு சொன்ன மாதிரி மறக்க முடியாதுன்னா, அந்தந்த நாள்ல நடந்த நிகழ்வுகள வந்து நம்மளால மறக்க முடியாது. சிலது வந்து நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் அன்றைக்கு நடக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இது வரைக்கும் எனக்கு தேசிய தினம்னா இது எனக்கு ரொம்ப இல்ல தேசிய தினத்துல உங்களுக்கு பிடிச்ச அங்கம், நீங்க இதுக்காக காத்துட்டு இருப்பீங்க. இல்லன்னா இது என்னால இது வரைக்கும் மறக்க முடியல. தேசிய தினம்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை அந்த முதல் கட்டம், அதாவது இப்போ வந்து தேசிய தினம்னா நம்ம வந்து ஒரு 5 மணி 5:30லேருந்து அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. அந்த காலத்தில் அறிவிப்பாளர்கள் இல்லை. அதாவது கீழே தளத்தில் வந்து அறிவிப்பாளர்கள் இல்லை. அந்த தேசிய தின அறிவிப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து அவர் அறிமுகம் செய்வார். இப்போ தான் வந்து 4 பேர் 5 பேர் களத்தில் இருந்து அது வந்து மக்களை தயார்படுத்துகிறாங்க. அந்த மெயின் ஷோன்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையான தேசிய தின அணிவகுப்பு தொடங்குறதுக்கு முன்னால் மக்களை வந்து கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு நீங்கள் சிரிக்கணும் கைத்தட்டணும் அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் அறிவிப்பாளர்கள் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சடங்கு பூர்வ அணிவகுப்பு, அந்த மரியாதை காவல் அணி நடந்து வர்றது, கொடி அணி நடந்து வர்றது, அதுக்கு பிறகு பிரதமரின் வருகை, அதிபரின் வருகை, மரியாதை காவல் அணியை வந்து அவர் பார்வையிடுறது, அப்புறம் வந்து தோள் மேலே துப்பாக்கியை வச்சு ஆனந்த முழக்கம், ஆனந்த வேட்டு முழக்கம், இதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தருணத்தில் கீர்த்தி, நீங்கள் ஒரு இளம் செய்தியாளர், சொல்லுங்க சார். இந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு வராங்களே, அது என்ன அர்த்தம், என்ன பொருள்? சும்மா கொடியை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு இருக்கலாம். அதில் என்ன அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரையில் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அந்த நம்மளுடைய டிஃபென்ஸ் பில்லர்ஸ் இல்லையா, அதாவது RSAF, SAF, நேவி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் சார். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது வந்து அந்த கொடி தூக்கிட்டு வராங்களா, வண்ண கொடிகள், அது வந்து சிங்கப்பூரோட அந்த 4 தற்காப்பு தூண்களோட படைப்பிரிவுகளோட கொடி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம சேர சோழ பாண்டியன் காலத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது போருக்கு போகும்போது கொடியை தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த கொடி விழுந்துடுச்சுன்னா அந்த படையே தோத்து போனதாக அர்த்தம். அப்போ அந்த கொடி ஏந்திட்டு போகிறவங்க ஒரு பின்னால் இருக்கிற படைக்கு தலைமை தாங்கிட்டு போகணும். அவங்க தான் அந்த கொடியை இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையில் தான் வாளில் சண்டை போடுவாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த கொடியை பிரதிபலிக்கிறதுக்காக ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியை வந்து ஒரு அதிகாரியை தேர்வு செஞ்சு அந்த அதிகாரி தூக்கிட்டு போவார். அவருக்கு அந்த கொடியை பாதுகாக்கிறதுக்கு பின்னால் ஒருத்தர் துப்பாக்கி ஏந்திக்கிட்டு பின்னாடியே நடந்து வருவார். கொடிக்கு பாதுகாப்பு. இந்த கொடி அணிக்கு முன்னுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தற்காப்போட 4 தூண்களை பிரதிபலிக்கிற இராணுவம், ஆகாயப்படை, விமானப்படை, இப்பொழுது வந்து மின்னிலக்க உளவுத்துறை, இந்த 4ஐயும் பிரதிபலிக்கிற வகையில் 4 கொடி முன்னுக்கு அணிவகுத்து வரும். அதுக்கு பின்னாடியும் பாதுகாப்பு அதிகாரி இருப்பாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான அங்கன்னா, இப்போ இந்த தேசிய தினத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் அணிவகுத்து நின்றுட்டாங்க, மரியாதை காவலணி நிறுது, பிரதமர் வராரு. பிரதமர் வந்து அந்த மரியாதை மேடையில் ஏறி நின்று அவருக்கு வந்து ஹொர்மாத் சஞ்சாத்தா, அதாவது துப்பாக்கி வணக்கம் செலுத்துவாங்க. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த பின்னால் இருக்கிற அந்த கொடி அத்தனையும் பிரதமருக்கு தலை வணங்கும். I think that is the only occasion இல்ல சார், அந்த கொடி தான். கொடி வந்து தலை வணங்கும். ஏன்னா அவர் அரசாங்கத்தின் தலைவர். இந்த முன்னுக்கு 4 கொடி இருக்குல்ல, அது தலை வணங்காது. அது தலை வணங்காது. அப்புறம் எல்லாரும் அந்த கட்டளை வந்த உடனே எடுத்து வச்சுக்குவாங்க கொடியை. அதிபர் வராருல, அதிபர் வந்து அதே மாதிரி இறங்கி மரியாதை மேடையில் நின்று மறுபடியும் ஹோர்மாட் பிரசிடென்ட் அதிபருக்கு துப்பாக்கி மரியாதை, அதாவது கொடி மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து இந்த பின்னால் இருக்கிற கொடி அணியும் முன்னுக்கு இருக்கிற 4 கொடியும் தலை வணங்கும். ஏன்னா அவர் நாட்டின் அதிபர், தேசத்தின் தலைவர். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நீங்கள் இந்த தடவை தேசிய தின அணிவகுப்பில் பாருங்கள். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தருணம். ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஒரு வேலையில் நம்ம நான் தெரியப்படுத்தி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம நாட்டோட தற்காப்பு வந்து அதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து இந்த அணிவகுப்பில் தெளிவாக தெரியுது. இது நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒவ்வொரு அங்கத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஹியர். ஸோ அதே கேள்வி உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த தேசிய தின அணிவகுப்பிலே உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்ன, இல்லை மறக்க முடியாதது என்ன?
ஆக்சுவலி எல்லா இளைய செய்தியாளர்கள் மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த செக்மெண்ட்னா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான். வான வேடிக்கைகள் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தவிர வந்து கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட அங்கம்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு வந்து நான் SG60 கொண்டாட்டத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். ஒரு செய்தியாளராகவும் கலந்துக்கிட்டேன், ஒரு பார்வையாளராகவும் நான் வந்து ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த NDP ஃபன் பேக்ஸில் ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க. வாட் டு யூ வாண்ட் or what do you aspire, அதாவது சிங்கப்பூருக்கான உங்களது கனவுகள் என்ன அப்படின்னு. ஸோ அந்த அங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபனியாக வந்து எனக்கு வந்து 4D படணும், எனக்கு வந்து வீடு வரணும், PSLE பாஸ் பண்ணணும், O level பாஸ் பண்ணணும். ஆனால் அந்த தருணம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இட் வாஸ் அ வெரி கலெக்டிவ் ஸ்பிரிட். எல்லாருமே ஒன்று கூடி, அது வந்து ஃபனியாக இருந்தாலும் அந்த சிங்கப்பூர் ஸ்பிரிட் வாஸ் அ லைஃப். உங்களுக்கு மறக்க முடியாத தேசிய தினம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? 2014 தேசிய தின அணிவகுப்பு. அப்போது பழனி சார் தான் என்னுடைய நியூஸ் எடிட்டர். ஸோ பழனி சார் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம NDP போகணுமான்னு சொன்னாங்க. ஸோ அந்த இது ஏன் ஸ்பெஷல் என்னால் மறக்க முடியாது அப்படின்னா, சிங்கப்பூருடைய தந்தை, இன்ன வரைக்கும் மறக்க முடியாத காலம் சென்ற திரு லீ குவான் யூ அவர்கள் இறுதியாக பங்கேற்ற ஒரு தேசிய தின அணிவகுப்புனா அதுதான். அப்போது என்னை வந்து அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இந்த உடனே வாட்ஸ்அப்பு அந்த இதெல்லாம் கூட கிடையாது. இப்போ ஏன் அந்த உச்சக்கட்ட பரபரப்புனா சார், அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், LKY வந்து அப்போ அவங்க வயது மூப்பின் காரணமாக ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. எனக்கும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, LKY பார்த்துட்டோன்னே நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய உடல்நிலை அன்னைக்கு அவ்வளவா ஒத்துழைக்காததுனால அவங்க ஒருவேளை நேரடியாக அரங்கத்திற்கு வருவாங்களா இல்லை வருகை தர முடியாமல் போயிடுமான்னு காத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ரொம்ப அமைதியாக அப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு சிகப்பு சட்டையில் LKY அங்கே வந்து நின்ன உடனே மொத்த அரங்கத்துலேயும் சும்மா கைத்தட்டல் அப்படி தான் மறந்துச்சு. அதை பார்க்கும்போது உண்மையிலே நான் வந்து நான் ரிப்போர்ட்டருங்களாம் நான் நினைக்கல. என்ன மறந்து என்னுடைய கையில் உள்ள அந்த டைரி எல்லாம் கீழே வச்சு நாங்கள் என்ன மறந்து கை தட்டினேன். எனக்கு அது மறக்கவே முடியாது. இருக்க ஒரு கூரை எல்லாருக்கும் கொடுத்து ஹவுசிங்கில் ஐநாவாலேயே பாராட்டப்பட்ட அளவுக்கு வீடுகள்ல இருந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண அந்த தலைவனை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த சமயத்தில் அது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கைத்தட்டுறது மட்டும் இல்லாமல் பல பேர் அழுதாங்க. எக்ஸாக்ட்லி, பல பேர் அழுதாங்க. டிவிலலாம் தொலைக்காட்சியில் அதை காட்டுனாங்க. பல பேர் கை தட்டிக்கிட்டு அவங்க கண்ணத்துலேருந்து அப்படியே கண்ணீர் வழியுது. இவ்வளோ செஞ்சு அவர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு வார்த்தையே வரல சார். பட் அதே இது சொல்லும்போது எனக்கு இன்னொன்று என்ன வருத்தம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து சிங்கப்பூருடைய பொன்விழா ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. திரு லீ குவான் யூ அவர்கள் வந்து நிச்சயமாக இருப்பாங்களா, அவங்க உடல்நிலை அதுவரை அவரை கூட்டிக் கொண்டு வந்துடாதான்னு யோசிக்கும் போது அடுத்த NDPயில் அவங்க இல்லை. அதே இடத்துல அவருடைய இருக்கை வந்து அந்த அவருக்காக ஒரு இருக்கை போடப்பட்டு அதில் ஒரு மலர் பூங்கொத்து வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது இந்த தேசத்துடைய வெற்றி பயணம் எத்தனை கண்ணீர் மேலே, எத்தனை தியாகம் மேலே, எத்தனை தலைவர்கள் தூங்காமல் செயல்பட்டதன் மூலமாக அவங்களுக்கு ஒத்துழைச்ச மக்கள், தலைவர்கள் சொன்னால் அதை கேட்ட மக்கள், நிறைய கதைகள் இல்லை சார்? உண்மைதான். அதாவது சிங்கப்பூர் கடந்து வந்த பாதையை நம்ம வந்து வார்த்தையால் அது ஒரு சரித்திரம். இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமது மூத்த குடிமக்கள் இதெல்லாம் அவங்க வந்து எண்ணி பார்க்கக்கூடிய தருணம். ஏன்னா அவங்க இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கஷ்டங்களே அனுபவித்து ஒரு சொகுசான ஒரு சிங்கப்பூரில் வாழ்கிற அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது முன்னோடி தலைவர்கள். அதற்கு தலைவராக இருந்தவர் திரு லீ குவான் யூ. அதற்கு பிறகு வந்த மற்ற பிரதமர்கள் அவர் வழியாக வந்து நாட்டை இதுவரைக்கும் சிறப்பாக வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு நன்றி உடனோட மக்கள் என்றென்றைக்குமே இந்த தேசிய தின அணிவகுப்பை வந்து அவங்க அங்கே வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு மனத்திரையில் இந்த படங்கள்லாம் ஓடும். நிறைவான ஒரு கேள்வி உங்கள் 2 பேருக்கும் என்ன அப்படின்னா, NDPனாலே முதல்ல எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ டைம் கிடச்சதே பெரிய விஷயம். இவ்வளோ பரபரப்புக்கும் மத்தியில் ஒரு செய்தியாளருடைய பார்வையில் இதையும் கொண்டு வரணும்னு நினச்சோம் அப்படின்னா, சிங்கப்பூரை தேசிய தினம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம். அது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக தான் இந்த தேசிய தின அணிவகுப்பு களம் காண்கிறது. அந்த வகையில் சம்பவமாக ஆரம்பித்து இன்று சரித்திரமாக பட்டொளி வீசி பறக்கும் சிங்கப்பூரின் சாதனையை உங்களுடன் சேர்ந்து நாங்களும் இன்னும் சில தினங்களில் கொண்டாடவிருக்கிறோம். நிறைவு செய்யும் போதும் செய்தியாளர்னால ஒரு கேள்வி கேட்டு தான் நான் முடிக்க போறேன். 2 பேரும் சொல்லுங்க, இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்ன? தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். மேம், Go beyond Majula Singapura.
தேசிய தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். தமிழ் முரசின் இனிய தேசிய தின வாழ்த்துக்கள். மாஜுலா, சிங்கப்பூரா.